not a facial procedure. If I have to give clarity on that, it is an injectable procedure. ஸோ ஆர்டிஸ்ட்னு சொல்லும் போது இது நம்ம முகத்தை செதுக்கிற மாதிரி தான். எதை வச்சு செதுக்குறோன்னா லெஃப்ட் ஐலையும் அதே தான் பண்ணியிருக்கோம், ரைட் ஐலையும் அதே தான் பண்ணியிருக்கோம். பட் லெஃப்ட் ஐல அவங்களுக்கு தெரியல, ரைட் ஐல தெரியும். திஸ் இஸ் an expected complication. Bruising is a known complication that can happen immediately. For 10 years I have also been treating such popular people and all kinds of professionals. Medical ethics படி ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தோன்னா அதை நான் வெளிப்படையாக போய் ஒரு இன்ஸ்டாகிராம்லாம் போட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. ஸ்கின், ஹேர், நெயில்ஸ், ஸோ எந்த வகையான ஒரு தோல் சம்மந்தப்பட்ட நோயாக இருக்கட்டும், அதே நேரத்தில் முடி சம்மந்தப்பட்டதாக இருக்கும், நகங்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கும், இது எல்லாமே ஒரு மருத்துவராக நான் ட்ரீட் பண்ணுவேன். நம்ம ஒரு ஸ்கின்னோ உங்களோட முடியோ அதை வளர வச்சு அதை இன்னும் ஒரு செழிப்பாக காமிச்சு அழகுபடுத்தலாம். V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் தான் இருக்காங்க, டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் பைரவி செந்தில். வணக்கம் டாக்டர். வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ உங்களை ஐ ஃபாலோட் யுவர் ஒர்க் ஸோ ஃபார். ஸோ திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது என்ன தான் நடந்துச்சு அந்த மாதிரியான ஜென்ரல் ஆடியன்ஸ் மாதிரி நான் கூட தான் ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் இருந்தேன். தென் ஐ ஹேப்பன் டு see a few interviews of yours. அதில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இதுதான் நடந்தது அதுதான் நடந்ததுன்னு. ஸோ பிஃபோர் we could get into the issue, first உங்களை பற்றின ஒரு சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன் பர்சனலி. ஸோ ஸ்டார்டிங் வித் யோர் ஜாப், யோர் ப்ரொஃபஷன் டெர்மட்டாலஜி. ஆமாம். ஸோ டெர்மட்டாலஜிக்கோ காஸ்மெட்டாலஜிக்கோ எந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்குது? ஸோ நான் ஐ எம் அ டெர்மட்டாலஜிஸ்ட். ஸோ தோல் மருத்துவ நிபுணர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வேர் எனி கைண்ட் ஆஃப் ஸ்கின் டிசீஸ் ரிகார்டிங் ஸ்கின், ஹேர், நெயில்ஸ், ஸோ எந்த வகையான ஒரு தோல் சம்மந்தப்பட்ட நோயாக இருக்கட்டும், அதே நேரத்தில் முடி சம்மந்தப்பட்டதாக இருக்கும், நகங்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கும், இது எல்லாமே ஒரு மருத்துவராக நான் ட்ரீட் பண்ணுவேன். காஸ்மெட்டாலஜி ஆர் ஏஸ்தட்டிக் மெடிசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் அ ஸ்பெஷாலிட்டி வேர் ஒருத்தங்க ஸ்கின் ஹெல்தியாக இல்லைனா அதை ஹெல்தியாக்கி அதை அழகுபடுத்துறது. ஸோ ஐ ஆம் அ டெர்மட்டாலஜிஸ்ட், பட் ஐ கேன் கால் மை செல்ஃப் ஆஸ் எ ஏஸ்தட்டிக் டெர்மட்டாலஜிஸ்ட் ஆர் காஸ்மெட்டிக் டெர்மட்டாலஜிஸ்ட். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ட்ரீட்டிங் டிசீஸ், நம்ம ஒரு ஸ்கின்னோ உங்களோட முடியோ அதை வளர வச்சு அதை இன்னும் ஒரு செழிப்பாக காமிச்சு அழகுபடுத்தலாம். ஓகே. ஸோ இப்போ உங்களோட ஒரு போஸ்ட்டில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் போதும், அந்த பியூட்டி தானாகவே உங்கள் முகத்தில் தெரியும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும்போது உங்களோட அந்த ஒரு ப்ரொஃபஷன் காஸ்மெட்டிக் டெர்மட்டாலஜி அதை நீங்கள் பண்ணுறது விஷயம் அது லைட்டாக கொஞ்சம் கிளாஷ் ஆகாத மாதிரி உங்களுக்கு இல்லை? ஸோ ஒன் திங் இஸ் தட் யூ ஆல்வேஸ் ஷுட் பி கான்ஃபிடென்ட் அபவுட் யுவர் செல்ஃப் அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். வி சே செல்ஃப் கேர் இஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஸோ நம்ம ஊரில் இந்த கொஞ்சம் ஒரு டெண்டன்சி உண்டு தட் நம்மளோட அழகுக்காகையோ நம்மளோட பர்சனாலிட்டிக்காகையோ நம்மளோட ஒரு கான்ஃபிடென்ஸ்க்காக சில விஷயங்கள் அழகு சம்மந்தமாக நம்ம பண்ணால் இட் இஸ் வேனிட்டி மட்டும், அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு. பட் though we should always feel confident, that will naturally radiate beauty out of you. But to feel more confident, if you have healthier skin or a healthy hair and ஒரு health ரீதியாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுதான் அதோட ஒரு I would say what I want people to understand out of this terminology. So it's not like நம்ம எப்படி வேணால் வாழலாம், ஆனால் அப்படியே கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம், அப்படி கிடையாது. அப்படி இல்லை. You take care of yourself, invest in health. So you cannot make someone beautiful without actually டேக்கிங் மெஷர்ஸ் டு பி ஹெல்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான மெஷர்ஸ் நம்ம எடுக்கணும் அண்ட் அது நம்மளை இன்னும் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கும். ஓகே. அண்ட் உங்களோட இந்த ஒரு தொழிலில் நிறையவே நீங்கள் செலிப்ரிட்டிஸை ட்ரீட் பண்ணியிருக்கீங்க. பட் நான் ஆஸ் அ பர்சனலாக நான் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, இது எலீட் க்ரௌடுக்காக நீங்கள் பார்க்குற ஒரு விஷயம், பட் கேன் திஸ் பி அஃபோர்டபுள் ஃபார் த ஜென்ரல் பப்ளிக் ஆஸ் வெல்? ஸோ எனி ஏஸ்தட்டிக் ஆர் அழகு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் தான். இட் இஸ் நாட் சீப். ஐல் பி வெரி ஃப்ரேங்க் வித் யூ. ஸோ இஃப் யூ ஆஸ்க் மீ who are the people who can afford to do these beauty treatments, definitely people who have a certain amount of affordability தான் இதை ஈஸியாக அப்ரோச் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ பட் இது தவிர apart from this, if someone has pimples on the face, அவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஆளாக இருக்கலாம், அவங்களுக்கு அதிகமாக பிம்பிள்ஸ் இருக்குது, அந்த பிம்பிள்ஸ் ரிப்பீட்டடாக வரத்துக்கு ஒரு ஹார்மோனல் சேஞ்ச் தான் காரணம்.
ஸோ ஒரு டாக்டராக அந்த ஒருத்தங்களை எஜுகேட் பண்ணி ஒரு ப்ராப்பர் ஸ்கின் கேர் ப்ரோட்டோகால் கொடுத்து ஹார்மோனலி அவங்கள ஸ்டேபிள் ஆகி தட் மீன்ஸ் அவங்களோட லைஃப் ஸ்டைலை இன்னும் மாடிஃபை பண்ணி ஃபுட் ஹேபிட்ஸ், ஸ்லீப் சைக்கிள், ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கம்மி பண்ணி ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும்னு அந்த விழிப்புணர்வை வந்து அவங்களுக்கு ஏற்றி அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கு வந்து பெருசாக காசு செலவழிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போது ஐ ஸ்டார்டட் ப்ராக்டிஸிங் ஆல்மோஸ்ட் 10 years பேக். ஸோ நான் அந்த ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய பேஷண்ட்ஸ் வந்து இட் இஸ் நாட் லைக் ரொம்ப அஃபோர்டபுள் கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். எல்லா மிக்ஸ்ட் ஆட்கள் தான் நம்ம கிளினிக்குக்கும் வருவாங்க, இப்பவும் வருவாங்க. எவ்ரி கிளைண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், எவ்ரி பேஷண்ட் இஸ் த சேம். பட் அவங்களுக்கு என்ன தேவைன்னு நம்மளால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். எல்லாரும் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு உண்மையான ஜென்யூனாக ஒரு ஸ்கின் ப்ராப்ளமோ ஈவன் அழகு சம்மந்தமாக இப்போ பிம்பிள்ஸ் ஆன் த ஃபேஸே வந்து இட் இஸ் பிரிங்ஸ் டவுன் யுவர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ அந்த ஆக்னியை போக வைக்கிறதுக்கு அவங்களோட பட்ஜெட்குள்ளே நம்ம நுழைச்சி கொடுக்க முடியும். ஸோ தட் இஸ் வேர் அ குட் டாக்டர் கம்ஸ் இன். பட் அன்ஃபார்ச்சுனேட் என்ன ஆகுதுன்னா வென் தெர் அ லாட் ஆஃப் நீட்ஸ், இப்போ வந்து தேல் ஃபர்ஸ்ட் கம் வித் ஆக்னி, தென் தே வாண்ட் டு ஒர்க் ஆன் ஸ்காரிங், தென் தே வில் ஹேவ் ஹேர் இஷ்யூஸ். ஸோ ஆப்வியஸ்லி இட் வில் லீட் அண்ட் யூ ஃபீல் யூ ஆர் ஸ்பெண்டிங் மோர் மனி ஆன் இட். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே, though these are expensive treatments, we can definitely invest some money on good skincare and achieve good results. ஓகே, ஸோ நீங்கள் பிம்பிள்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தீங்க. இப்போது நிறையவே பிம்பிள்ஸ் கொண்ட பெண்கள், ஆண்கள் கூட இருக்காங்க. அதை வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஆமாம், பிகாஸ் பிம்பிள்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஏதோ இட்ஸ் ரிலேட்டட் வித் செபம் or something. ஷோர் அபவுட் இட். ஸோ அந்த டேப்லெட்ஸ் வந்து ஒரு வகையில் இட் இஸ் ஹார்ம்ஃபுல் டு தெம். எனி டேப்லெட் வந்து யாராக இருந்தாலுமே தே ஷுட் நாட் செல்ஃப் ப்ரிஸ்கிரைப். ஸோ ஒரு மெடிக்கேஷன் ஒரு டாக்டர் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு மானிட்டரிங் இருக்கும். சில பேருக்கு அது அதிக நாட்கள் தேவைப்படலாம், கம்மி நாட்கள் தேவைப்படலாம். அவங்க ஒரு ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறாங்கன்னா சில நாட்கள் முன்னாடி நிறுத்த சொல்லுவோம். அதே நேரத்தில் அவங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா அந்த மாத்திரையே கொடுக்க மாட்டோம். ஸோ அதனால தான் எந்த மாத்திரையை வேணாலும் இருக்கட்டும், அது வந்து ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணி அவங்க மானிட்டர் பண்ணி அதை டேப்பர் பண்ணி நிறுத்துற வரைக்கும் யூ ஹாவ் டு பி வித் த டாக்டர். ஓகே, ஸோ லைக் இந்த மாதிரி மெடிசன்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்ம்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் ஸ்டில் வை டு டாக்டர்ஸ் டென் டு சஜஸ்ட் தெம்? நோ, தேர் இஸ் எனிதிங் கேன் பி ஹார்ம்ஃபுல். இப்போ வந்து ஒரு வலி மாத்திரை வந்து நமக்கு தலைவலிச்சா உடனே எடுத்து ஒரு பேரஸ்டமால் போட்டுக்கிறோம். தட் கேன் காஸ் மோர் ஹார்ம் தென் சோ மெனி அதர் மெடிகேஷன்ஸ். ஸோ அப்படி நம்ம ஜென்ரலைஸ் பண்ணவே முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்த உடனே சரி நீங்கள் ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்துடல, ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும். ஸோ ட்ரூத் என்னென்னா ஸ்டீராய்ட்ஸ் இல்லைன்னா இந்நேரம் வந்து பாதி மனுஷங்க இந்த உலகத்தில் உயிரோடவே இருக்க முடியாது. இட்ஸ் லைஃப் சேவிங் ட்ரக். நம்ம உடம்புலே ஸ்டீராய்டு இருக்குது. ஸ்டீராய்டு இஸ் அ ட்ரக் தட் ஹேஸ் டு பி கிவன் when needed. அதிலே வந்து க்ரீமாக அப்ளை பண்ணுற ஸ்டீராய்டு வேறு, மாத்திரையாக நிறையா உங்களுக்கு ஸ்ட்ரென்த்ஸில் உண்டு, நிறைய பொட்டென்சியில் உண்டு. நம்ம இன்ட்ராவீனஸாக நம்ம வந்துட்டு உடம்புல ஒரு ஐவி ட்ரிப்ஸாக ஏற்றுறது வேறு. ஸோ அந்த மாதிரி we cannot generalize anything. ஒரு பொதுவாக இது சொல்லவே முடியாது. ஸோ ஹார்ம்ஃபுல் இருக்கா இல்லையான்னு அந்த பேஷண்ட்டுக்கு தேவை இருந்ததுன்னா சில மெடிகேஷன்ஸ் நம்ம கொடுக்கணும். அண்ட் தேவை இல்லாமல் கொடுக்கக்கூடாது, அதுவும் இருக்குது. அண்ட் கிளைண்ட் ஒரு பேஷண்ட் கூட அதை புரிஞ்சிக்கிட்டு டாக்டர் சொல்கிறத கேட்டு அவங்களா செல்ஃப் ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடாது. கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து we should take the advice. Yes, and also not read everything on Google and then understand it. அது பெரிய தப்பு. எல்லாரும் பண்ற ஒரு மிகப்பெரிய தப்பு வந்து ரொம்ப பெரிய புத்திசாலின்னு நினைச்சு கூகுள் பண்ணி தானே எல்லாம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணிடணும்னு சொல்றீங்க. அண்ட் உங்களோட லைக் இந்த ஒரு ப்ரொசீஜர்ல நீங்க வந்து நெயில்ஸ், ஹேர், ஸ்கின் கூட ட்ரீட் பண்றீங்கன்னு சொன்னீங்க. இப்போ இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல வந்து நிறைய பேருக்கு இந்த ஸ்கின் பயங்கரமா எஃபெக்ட் ஆயிருக்கு. எஸ்பெஷலி டாக்டர்ஸ் அண்ட் பீப்புள், தி ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ். ஸோ அவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அது எப்படி நீங்க பாக்குறீங்க? இப்போ COVID-19 திஸ் நாவல் வைரஸ் இஸ் பிஹேவிங் வெரி டிஃப்ரெண்ட்லி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஸ்ப்ரெட் வந்து முன்னாடி இருந்த ஸ்ப்ரெட்டை விட வேறு மாதிரி இருக்குது. அதோட சிம்டம்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது, அதோட ப்ரெசன்டேஷன் வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஸ்கின் ரீதியாக நிறையா சேஞ்சஸ் நாங்கள் பார்க்குறோம். அதாவது உங்களுக்கு அந்த ஃபீவர் அண்ட் மற்ற சிம்டம்ஸ் வரும்போது ஸ்கின்ல கூட சில லீஷன்ஸ் வருது, அலர்ஜி மாதிரி வருது, சில ஸ்வெல்லிங் மாதிரி வருது. அதே நேரத்தில் இந்த COVID-19 இன்ஃபெக்ட் ஆனக்கப்புறம் ஒரு 1 or 2 months or even ஒரு few weeksல வந்து நிறைய பேருக்கு இன்டென்ஸ் ஹேர் ஃபால் வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோவிட் ஹேர் ஃபால் ஹேஸ் பிகம் அ வெரி
a big problem among so many people. ஏன்னா எல்லாருக்குமே ஓரளவு கோவிட் வந்துட்டு போன ஆட்கள் ஜாஸ்தி. அண்ட் அவங்களோட ஃபேமிலியிலே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்குது. தே கம் ஆஸ் அ ஃபேமிலியாக வராங்க, எங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னு சொல்லி. த ரீசன் வந்து எனி ஃபீவர் வந்துட்டு போச்சுனாலே உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வரலாம். ஸோ உங்கள் முடி வந்து ஒரு சைக்கிளில் வளரும். ஸோ ஒரு 90% வளர்ந்துட்டே இருக்கும், ஒரு 5% வளராது விழாது, ஒரு 10% வந்து விழலாம். ஸோ போஸ்ட் கோவிட் ஒரு எனி ஹை ஃபீவர் வந்து என்ன ஆகுனா, வளர்கிற முடி வந்து இந்த விழுற சைக்கிள்குள்ளே நுழைஞ்சு ஒரு ஈவன் 50% ஆஃப் முடி வந்து கேன் கெட் இன் டு த ஃபாலிங் ஸ்டேஜ். ஸோ இது உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிறதுக்கே ஒரு 6 to 9 months ஆகிடும் ஒரு நார்மல் ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம சத்து மாத்திரைகள் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஹார்ஷ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, கரெக்டான ஷாம்பு கண்டிஷனர்ஸ், அதே மாதிரி முடி வளர்க்குறதுக்கான சில சீரம்ஸோ அந்த மாதிரி டாபிக்கல் அப்ளிகேஷன்ஸ் அந்த வேரில் தடவுற மாதிரி கொடுக்க வேண்டியது இருக்கலாம். அதே மாதிரி சில ட்ரீட்மெண்ட்ஸ் கிளினிக்லையும் இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் திங் இஸ் நமக்கு சத்து குறைபாடு இருந்ததுன்னா அது இன்னுமே அக்ரெசிவாக அப்போ வெளிப்படலாம் இந்த ஹேர் ஃபால். அண்ட் as you said, everybody has to wear a mask, and the frontline workers, and even for someone like you as a journalist, you meet a lot of people, you have to be wearing a mask. So mask is an essential component of preventing the spread for others and also for ourselves. So in that case வந்து இந்த மாஸ்க் யூசேஜ்னால ஸ்கின் கொஞ்சம் பாதிக்கப்படலாம். ஸோ அதை நம்ம டேக் கேர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மாஸ்க்கை நம்ம அவாய்ட் பண்ணவே கூடாது, முடியாது. ஸோ மாஸ்க்னால மாஸ்க்னி அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. மாஸ்க் யூஸ் பண்ணுறதுனால பிம்பிள்ஸ் வர்றது, பிம்பிள்ஸ் மட்டும் இல்லை, ரெட்னஸ் வரலாம், இரிட்டேஷன் வரலாம், ஈவன் எக்ஸிமா ஒரு மாதிரி அலர்ஜிக் கண்டிஷன்ஸ் வந்து இட் கேன் ஃப்ளேர் அப் டியூரிங் திஸ் டைம். ஸோ மாஸ்க்கு அடியில் வந்து நம்ம ஸ்கின் இஸ் ட்ராப்ட் இன், அது கூட வந்து பாக்டீரியா, ஆயில் அண்ட் டெட் ஸ்கின்லாம் வந்து கலந்து நம்ம போர்ஸ் எல்லாமே பிளாக் ஆகி பிம்பிளாக வெளியில் வரலாம். அதே நேரத்தில் வந்து இஃப் வி ஆர் நாட் யூஸிங் த ரைட் மாஸ்க், த ரைட் ஃபிட் அண்ட் ராங் ஃபேப்ரிக், ஏன்னா நிறைய ஃபேப்ரிக்ஸ் ஆர் ப்ரீ ட்ரீட்டட் வித் கெமிக்கல்ஸ், ஸோ அதனால அலர்ஜிஸ் வரலாம். ஸோ இஃப் யூ ஆஸ்க் மீ வாட் வி டூ ஃபார் தேட், ஃபர்ஸ்ட் திங் இஸ் நம்ம கரெக்டான ஒரு ஃபேஷியல் கிளென்சர் யூஸ் பண்ணணும். எக்ஸ்ஃபோலியேஷன் ஆஃப் த ஸ்கின் ஆல்சோ ரொம்ப முக்கியம். And choosing the right mask. And the American Academy of Dermatology வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, every 4 hours take a skin break. ஸோ ஒரு 15 minutes மாஸ்க் இல்லாமல் நீங்கள் பிரேக் எடுங்க. அந்த டைம் உங்களை ஐசோலேட் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி இன் கான்டாக்ட் வித் எனி ஒன் so that you don't spread or there's no spread happening. But இந்த ஸ்கின் பிரேக்கும் ரொம்ப முக்கியம், so that you breathe proper fresh oxygen at the same time உங்கள் ஸ்கின்னுக்குமே ஒரு பிரேக் கிடைக்குது. அண்ட் மேக்கப் எவ்வளோ அவாய்ட் பண்ணுறோமோ அந்த டைமில் நல்லது. அண்ட் there are also some skin care devices that are available that you can use at home, and there are some specialty facials available like the Hydra facial. அது என்ன பண்ணால் ஒரு டீப் கிளென்சிங், எக்ஸ்ஃபோலியேஷன், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே ஒரு ஆயில் கண்ட்ரோல் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் தெரப்பியும் அதில் வரும். ஸோ சூஸிங் ரைட் ஸ்கின் கேர் இஸ் அ மஸ்ட். அண்ட் ஆல்சோ இந்த சிம்டம்ஸ் ரொம்ப பர்சிஸ்ட் ஆச்சுன்னா யூ ஹாவ் டு மீட் யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட் ஃபார் இட். ஓகே. எஸ். ஸோ நீங்கள் வந்து ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் ருட்டீன் பற்றி சொன்னீங்க டியூரிங் கோவிட் கிரைசிஸ். எஸ். ஸோ இந்த விஷயம் வந்து நான் என் பாட்டி கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். பாட்டி சொன்ன ஒரே ஒரு விஷயம், நீங்கள்லாம் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்னு நீங்கள் வருவீங்க. எங்கள் காலத்தில் ஒரே ஒரு ப்ராடக்ட், அது வந்து கோகோனட் ஆயில். ஃபார் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் கோகோனட் ஆயில் வாஸ் த கியூர். ஸோ இப்போ கூட அது வந்து நம்ம யூஸ் பண்ணலாமே. எந்த ஒரு இதில் வந்து நம்ம இவ்வளோ ப்ராடக்ட்ஸ், ஒவ்வொரு விஷயம் அந்த அந்த டேர்ம்ஸ் வந்து நம்ம வாய்க்குள்ள வரதுக்கே டைம் ஆகுது. ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் லைக் யூ ஹாவ் அ ப்ரீ, யூ ஹாவ் அ போஸ்ட் அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ கோகோனட் ஆயில் இஸ் ஹைலி ரெக்கமெண்டட். ஏன்னா இட் ஹேஸ் வெரி குட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி மைக்ரோபியல். ஸோ அதுக்கு வந்து நிறையா பொட்டென்ஷியல் எஃபெக்ட்ஸ் இருக்குது, குட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. பட் நமக்கு வந்து நம்மளோட உடம்பு வந்து டீனேஜ்க்கு அப்புறமே மாறிடுது, நம்மளோட ஸ்கின் டைப்லேருந்து எல்லாமே மாறிடும். ஸோ வாட் ஒர்க் இன் சைல்ட்ஹுட் மே நாட் ஒர்க் எக்ஸாக்ட்லி நவ். ஸோ இப்போ முடிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயில் மசாஜ் இஸ் வெரி குட், ஏன்னா உங்கள் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி கோகோனட் ஆயில் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட் கண்டிஷனர். ஸ்கின் எரிச்சலுக்கும் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம், ஏன்னா இட் பிரிங்ஸ் டவுன் த இன்ஃப்ளமேஷன் இன் த ஸ்கின். பட் அது கொஞ்சம் அதிகமாக ஆகும்போது நம்மளால் ஹோமில் கண்ட்ரோல் பண்ணும்போது தான் யூ ப்ளீஸ் அப்ரோச் யுவர் டாக்டர். ஓகே. இந்த கோவிட் டைம், கோவிட் பற்றி பேசும்போது நிறையவே பேருக்கு வந்து கோவிட் கிரைசிஸ் நடந்திருக்கு, அவங்க பிஸ்னஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு எப்படி, உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக போகுதா, டச் வுட், இல்லை ஈவன் யூ ஃபேஸ்ட் சம்திங்? ஸோ I must say that everywhere there is a certain amount of decrease in business and all that, but
at the end of the day even இந்த ஒரு difficult situationல ஒரு 10 years நம்ம கூட இருந்த patients and clients அவங்களுக்கு ஒரு skin or hair need இருக்கும்போது they approached us and it has been all right and நம்ம வந்து online consultations இப்போ பண்றனால there is a constant good relationship between the patient and the doctor that is happening. Nice. And behind every successful man there's a woman ன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா உங்க கேஸ்ல வந்து it's the other way around. Yeah. Behind a successful woman there's a man. So I think it is always there. Behind every successful man there is a woman. Behind every successful woman there is a man. So I think a good partnership for everybody is a must because that balance is needed. And நமக்கு வந்து when there's a very difficult time we always reach out to our partner and of course our mother and father, all that is also very important. So I'm blessed to have both. Yes. Coming to the elephant in the room. Yes. The issue. So உங்களோட இன்டர்வியூஸ் பார்த்துருந்தேன், அதில் நிறையவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து நிறையவே பேர் கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, ஃபர்ஸ்ட்லி நீங்கள் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணும் போதும் நீங்கள் வந்து do you happen to practice it on yourself and then apply the same, இல்லைன்னா since you have an idea okay இது வந்து இப்படி தான் நம்ம ட்ரீட் பண்ண போகிறோன்னு you just directly go with it? It's always good when a doctor also experiences certain treatments. I will agree with that. But more than that, for a doctor to have an expertise, இப்போ ஒரு டாக்டராக நம்ம எப்போ வந்து கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுவோன்னா when we are trained well. So our education, our training, repeated training, because இது வந்து ஒரு நாள் நம்ம போய் ஒரு கோர்ஸ் அட்டென்ட் பண்ணுற ஒரு சர்டிஃபிகேட் வந்துடுது அந்த மாதிரி விஷயம் கிடையாது. Lifelong, as long as a doctor practices, they have to be trained continuously. How many ever years go by from today, I think I have to retrain and recreate myself and reinvent myself. So repeated training is a must. And we have to read a lot of articles, go to different places, learn new techniques. And in spite of COVID also, there are so many Zoom meetings and everything is happening online now, even for doctors. So I will say, first thing is the training and certifications and degrees, interest in the field, and always think the best safe method of approaching the client or patient and doing the best for them, keeping their every interest. First interest is even if they ask something which is ஒரு ஹார்ம்ஃபுல்லாக ஒரு விஷயம் அவங்க வந்து கேட்டாங்கன்னா ஆனால் நமக்கு அது பெனிஃபிஷியலாக இருந்ததுன்னா கூட அது பண்ணக்கூடாது. ஓகே, அதாவது ஒரு ப்ரொசீஜர் இருக்கலாம், இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம், ஆனால் அது நம்மளால் அச்சீவும் பண்ண முடியாது, அந்த பேஷண்ட்டுக்கு அது நல்லா வெளியில் வராதுன்னா நம்ம வந்து அதை பண்ணவே கூடாது. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு ஒரு வலி இருக்குது, அப்போ வந்து ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்க, சிம்டமேட்டிக் ரிலீஃப் கொடுத்தாகணும். மூணாவது வந்து ஆல்சோ சம் ஆஃப் தீஸ் ப்ரொசீஜர்ஸ் when it comes to beautifying வந்து it requires a lot of psychological analysis of the client or patient. So as I said, ஒரு unrealistic expectation இருக்கலாம், அது ஒரு realistic expectation இருக்கலாம். ஒரு டாக்டராக என்னால் என்ன டெலிவர் பண்ண முடியும்னு அதையும் அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணி ஒரு அந்த கவுன்சிலிங் அண்ட் ப்ரீ கன்சல்டேஷன் இஸ் அ மஸ்ட். So when you ask me about all these advanced techniques and everything, yes, I have to have good training. Some things I have to experience also, and then it takes many years to get to a particular position. So for me, it's literally more than 10 years where I'm sitting here right now in front of you. It's not an easy journey. 18 வயசில் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அந்த ஜேர்னி ஆஸ் அ டாக்டர் எம்பிபிஎஸ்ஸாக. ஸோ அதை முடித்து நம்ம வந்து இந்த ஏஸ்தட்டிக் ஃபீல்டுக்குள்ளே நுழைஞ்சு அதுக்கப்புறம் நம்மளோட மாஸ்டர்ஸ் பண்ணி, ஸோ இட்ஸ் அ ஆன்கோயிங் ப்ராசஸ் ஃபார் எவர். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் தவறாக இருந்து உங்களோட ஃபேஸ் அந்த மாதிரி எதாவது மாறி இருக்கா, வாய்ப்புகள் இருக்கா? See, எனக்கு வந்து I was trained with one of the most popular beauty gurus, Dr. Zain Obaji. He is the father of modern dermatology or skin health அப்படின்னு சொல்லலாம். He is somebody who is very popular in the US, in Beverly Hills. So I've been repeatedly trained with him for many years. And he taught me the art of skin health. என்னோட டெர்மட்டாலஜி குரு, அதாவது என்னோட கிளினிக்கல் டெர்மட்டாலஜி குரு, அண்ட் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது டாக்டர் ஜேக்கப் தாமஸ்ன்னு சொல்லி. ஹீஸ் a very popular dermatologist in our city and very senior dermatologist, a well-renowned speaker. So என்னோட training has been with the dons of dermatology. So to answer your question, when you are taught safe methods and the right science, you will never make mistakes,
பட் எவ்ரி திங் மே நாட் ஒர்க் அவுட் த சேம் ஃபார் எவ்ரி ஒன். அதனால தான் நம்ம கஸ்டமைஸும் பண்ணணும். அண்ட் நமக்கு மெடிசன் இஸ் அன் ஆர்ட் ஆல்சோ. நிறையா விஷயங்கள் வந்து as you practice and as you experience you learn. So it is a continuous learning, it's an art. And what both my gurus taught me was about safety and right methods of treating the patient. ஓகே. ஸோ மிஸ் வில்சன் வந்து ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அவங்களோட ரைட் ஐ ரொம்ப ப்ரூஸ்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக ஃபேன்ஸ் அண்ட் மற்ற ஜென்ரல் பப்ளிக் கேட்குற விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ரைட் ஐ மட்டும் தான் ட்ரீட் பண்ணீங்களா இல்லை ரெண்டு சைடும் ட்ரீட் பண்ணீங்களா? ரெண்டு சைடும் ட்ரீட் பண்ணோம். And this is a treatment that has been done almost for the third time for her. And it's not a facial procedure. If I have to give clarity on that, it is an injectable procedure. So இப்போ நீங்கள் என்கிட்ட இந்த கேள்வி கேட்டிங்களே, ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் பியூட்டி ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் வந்து how do you get trained, you try something on yourself and everything. So this is a very popular technique all around the world. It's called dermal fillers. But இது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு டாக்டராக நான் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆர்டிஸ்டாகவும் இருக்கணும், ஒரு டாக்டராகவும் இருக்கணும். ஸோ ஆர்டிஸ்ட்னு சொல்லும் போது இது நம்ம முகத்தை செதுக்கிற மாதிரி தான். எதை வச்சு செதுக்கிறோன்னா, நம்ம ஸ்கின்லேயே வந்து நமக்கு ஒரு சுகர் இருக்குது. இந்த சுகர் வந்து அபண்டண்ட்டாக நம்மளோட டீப் லேயர் ஆஃப் ஸ்கின்ல இருக்குது. இது நேச்சுரலாக சுரந்துட்டே இருக்கும் உங்களோட பாடியில். இட் வில் பி ப்ரொடியூஸ்ட் கண்டினியூஸ்லி. அண்ட் இது கூட என்ன ப்ராப்பர்ட்டினா, இட் வில் ஆல்சோ பி ஈட்டன் அப் இந்த பாடி. ஸோ அது வர வர நம்ம உடம்பும் அதை வந்து கொஞ்சம் டிப்ளீட் பண்ணி விட்டுரும், அதை வந்து சாப்பிட்டுடும். இது வந்து உங்களுக்கு ப்ரீஃபில்ட் 1 ml சிரிஞ்சஸில், ஸ்டெரைல் சிரிஞ்சஸில் வருது. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் டாக்டராக நம்ம என்ன பண்ணுவோம், இது ஒரு ஜெல் மாதிரி வரனால நமக்கு எங்கே குழிகள் இருக்கோ, முகத்தோட அனாட்டமி எல்லாம் புரிஞ்சிக்கிட்டு அதை லிஃப்ட் பண்ணலாம், வால்யூமைஸ் பண்ணலாம், ஒரு நோஸ் க்ரியேட் பண்ணலாம், லிப் க்ரியேட் பண்ணலாம், சின் க்ரியேட் பண்ணலாம், ஒருத்தங்களை அழகுபடுத்தலாம். இது முகத்தில் மட்டும் கிடையாது. we use it for other places. we can do breast augmentation. ஒரு பட் லிஃப்ட் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல சர்ஜிக்கல் ஸ்கார் இருந்தது, அது வந்து ஒரு குழி மாதிரி ஒரு கிரேட்டர் மாதிரி க்ரியேட் பண்ணிடுதுன்னா அந்த இடத்துல நம்ம நிரப்பலாம். அதே நேரத்தில் இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் எனி பிளேஸ் வேர் ஹைட்ரேஷன் இஸ் நீடட், எலாஸ்டிசிட்டி இஸ் நீடட். ஸோ இது வந்து தண்ணியை அப்சார்ப் பண்ணும் இந்த சுகர். ஸோ நம்ம கண்ணுக்கு கீழே அது செலுத்தும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு இன்ஜெக்டபிள். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கின் மேலே பண்ணுறது கிடையாது, இது ஸ்கின்குள்ளே நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ ஸ்கின்குள்ளே போகும்போது we can't have an x-ray vision. Though we know the anatomy well, we are trained well, குட்டி குட்டி blood vessels அதுவும் கண்ணு கீழே வந்து நிறையா இருக்கும். ஸோ இது ப்ரூஸ் ப்ரோன் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக அங்கே ப்ரெஷர் போட்டாலே உங்களுக்கு வந்து சென்சிட்டிவான ஒரு ஏரியா, ஸ்கின்னும் ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ தோ வி யூஸ் அ சேஃப் மெத்தட் ஆஃப் யூஸிங் அ கேனுலா. இந்த ஒரு நார்மல் நீடலை விட லாங்காக பிளண்ட்டாக ஒரு நீடல் யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம யூஸ் பண்ணால் கூட சம்டைம்ஸ் இந்த ப்ரூசிங் வரும். எவ்ரி டைம் வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ இவங்களுக்கே நம்ம லெஃப்ட் ஐலையும் அதே தான் பண்ணியிருக்கோம், ரைட் ஐலையும் அதே தான் பண்ணியிருக்கோம். பட் லெஃப்ட் ஐயில் அவங்களுக்கு தெரியல, ரைட் ஐயில் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ்க்கு ஒரு 48 to 72 hours வந்து there is a normal expected swelling. This is an expected complication. Bruising is a known complication that can happen immediately. சில பேருக்கு ஈவன் ஸ்டெயினிங் வரும், இந்த பிளட் ஸ்டெயினிங் கூட வரும். அண்ட் நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் 2 weeks பெரிய பிரச்சனை இருக்காது. 2 weeks கழித்து ஒரு ஸ்வெல்லிங் வரலாம், ஓவர் கரெக்ஷன் நடக்கலாம், நிறையா நம்ம அந்த குழியை அதிகமாக நிரப்பிடலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தீஸ் ஆர் ஆல் நோன் side effects or complications of a procedure like this. So general public வந்து it was like a 50-50 opinion. There is no chance a general public will even understand what is this. Yeah. So சப்போர்ட் பண்ணி பேசினாங்க, எதிர்த்து பேசினாங்க. சப்போர்ட் பண்ணதுக்கு கண்டிப்பாக you would have felt glad. Okay. See, when this incident happened, I don't think I can expect any public to understand how this procedure can even be done, or இது ஃபேஷியலுக்கு போய் தானே இப்படி நடந்திருக்கு அவங்க அப்படி நினச்சிருந்துருக்கலாம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் இன் ஷாக் பிகாஸ் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் எனி ஒன் டு புட் சம்திங் லைக் திஸ் ஆன் சோஷியல் மீடியா பிகாஸ் for 10 years I've also been treating such popular people and all kinds of professionals. அது வந்து doctors, advocates, IT professionals, students, homemakers, journalists like you, everybody has been coming in. So always the client or patient will try to maintain a good relationship with the doctor, and the doctor will always want to help the patient
because we are the only people who can help them. Yeah. So when this came out, I did not expect the public to immediately understand that to side me also in this, or side to have a full understanding of this. பட் ஆப்வியஸ்லி நாங்கள் டைம் எடுத்து தான் இந்த புரிதலை கொடுக்க முடியும். இது உடனே கொடுத்துருக்க முடியாது. நான் போய் அவங்கள பற்றியோ பப்ளிக்காக பேசுகிறது அப்போ கரெக்டான ஒரு டிசிஷனும் கிடையாது. ஏன்னா மெடிக்கல் எத்திக்ஸ் படி ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தோன்னா அதை நான் வெளிப்படையாக போய் ஒரு இன்ஸ்டாகிராம்லலாம் போட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. ஸோ ஐ ஹேட் டு டேக் அ லீகல் டெசிஷன் ரிகார்டிங் திஸ். ஸோ உங்களுக்கு வந்திருக்கிற எதிர்ப்பு நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? ஹவு டு யூ ஹேண்டில் தட்? நமக்கு இவ்வளோ வருஷங்களாக இருந்த பேஷண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ் எல்லாருமே ஃபோன் பண்ணி பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. அந்த சப்போர்ட்னால தான் ஐ ஹவ் ஃபெல்ட் வெரி குட் அண்ட் ஐ ஹவ் சர்வைவ் த்ரூ திஸ். அண்ட் ஐ ரியலைஸ் ஐ எம் நாட் த ஒன்லி டாக்டர் சப்ஜெக்டட் டு திஸ். தேர் ஹவ் பீன் மல்டிபிள் டாக்டர்ஸ் who have gone through the same situation. அபாண்டமாக பழி சுமத்துறது, இந்த மாதிரி நான் நார்மல் ஒரு ஃபேஷியலுக்கு போனேன், ஆனால் என்னை ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ண வச்சாங்க, அண்ட் அதுக்கப்புறம் என்னை ரீச்சே பண்ணலை. இந்த 3 விஷயங்களும் உண்மை இல்லை. அது ஆப்வியஸ்லி ஆஃப்டர் த ப்ரெஸ் மீட் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கோம். ஏன்னா அந்த நாங்கள் லீகல் ஸ்டாண்ட் கரெக்டான டாக்குமெண்டேஷனோ ப்ரூஃப் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது 3 முறை இதே ப்ரொசீஜர் தான் பண்ணியிருக்காங்க. இதை விரும்பி தான் கேட்டு வராங்க. அவங்க வாயில் சொன்ன வார்த்தைகள் என்னென்னா 10 வருஷங்களாக டிஃப்ரெண்ட் டாக்டர்ஸ் கிட்ட இதே ப்ரொசீஜர் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ when she approached me also, ஒரு ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி எடுப்போம். எந்த கிளைண்ட்டாக இருந்தாலுமே அவங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரின்னு எடுப்போம். ஸோ அந்த ஹிஸ்ட்ரி புரிஞ்சுட்டு அவங்களுக்கு என்ன தேவைன்னு புரிய வச்சு, எக்கனாமிக்கலி அவங்களுக்கு என்ன அவங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், அவங்களோட என்ன மாதிரி ரிசல்ட் வரும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன, வாட் எவ்ரிபடி ஹேஸ் டு கோ த்ரூ தட் ப்ராசஸ் ஆஃப் கவுன்சிலிங். And there is photography, consent, இது எல்லாமே protocols followed in most clinics where the doctor does repeated procedures like this. So in that way first எனக்கு அது ரொம்ப இந்த விஷயம் நடக்கும் போது நான் போய் எப்படி எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணுறது that I have done everything right ன்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் I had to take my time and legally அது அப்ரோச் பண்ணக்கப்புறம் now I feel more relieved. I hope that people have understood what this procedure is. First, it's not a facial. ஏன்னா அது ஃபேஷியல் பண்ணி ஒரு முகத்தில் இப்படி காயம் வந்துருச்சான் தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஸோ அவங்க நினைக்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா அப்படி தான் எல்லாருக்கும் ஒரு புரிதல் இல்லாத விஷயத்தில் இப்படி தான் இருந்திருக்கும். ஸோ நவ் மேபி இந்த ப்ரொசீஜருக்கே நிறைய அவேர்னஸ் நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஓகே, தெர் இஸ் ஃபர்ஸ்ட் சம்திங் லைக் திஸ். நிறைய பேருக்கு இதெல்லாம் பண்ண முடியும்னே தெரியாது. ஸோ இது பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். இது 5-6 நாள் போயிடும். இதுதான். ஓகே, எவ்ரி திங் இன் லைஃப் ஹேஸ் அ பாசிட்டிவ் சைட்னு சொல்லுவாங்க டாக்டர். ஸோ இந்த ஒரு கான்ட்ரவர்சி பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி தெரியாதவங்களுக்கு உங்களை பற்றி இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, பைரஸ் யார் போய் முதல்ல கூகுள் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் சர்ச் பண்ணலான்னு அந்த மாதிரி தான் இப்போ ஆடியன்ஸோட மைண்ட் செட் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ ஐ திங்க் வி ஹேவ் டு டேக் எவ்ரி திங் ஆஸ் அ பாசிட்டிவ் திங் இன் லைஃப். ஸோ இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் நடக்கும்போது இட் அஃபெக்டட் மீ அ லாட். ஐ ஃபெல்ட் நம்ம இப்போ இவ்வளோ வருஷம் உழைச்சது, கஷ்டப்பட்டது, எவ்வளோ நாள் சில விஷயங்கள் நம்ம சொல்லக்கூட முடியாது. ஸோ இப்போது வாட் அபவுட் மை ஓன் பேஷண்ட்ஸ், வாட் தேல் திங்க் அபவுட் மீ, வாட் அபவுட் எவ்ரி திங் அரவுண்ட் யூ சேஞ்சஸ். பட் I also realized how much support I have from family, from my beautiful patients and clients, and so many lovely doctors, my colleagues all around the country, be it in Delhi, Mumbai, Bangalore, Kerala, they reached out, and top doctors who are very senior to me. So they all said that you have stood up for every cosmetic or dermatologist who has gone through something similar. And one thing is, we are the only person who can help ourselves in our life. So when there is a crisis like this, first stand up for yourself. But looking at the positive side, yes, a lot of people now know. And actually, in a way, I'm a very shy person, but it is also very overwhelming that people first have awareness about this procedure. இந்த காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கும், ஸ்லோவாக புரிய ஆரம்பிக்கும். அண்ட் இன்னொரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நான் என்ன தெளிவுபடுத்த விருப்பப்படுறேன்னா, இது எல்லாமே சேஃபான ப்ரொசீஜர் தான், பயப்பட தேவையில்லை. ஏன்னா இது பண்ணால் இப்படி ஆகிடுமோன்னு பயத்தில் கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ பயப்பட தேவையில்லை. அண்ட் இட்ஸ் ஐ வில் ட்ரை டு பி அ பெட்டர் டாக்டர், இம்ப்ரூவ்
our every standard even in the clinic. And you know, also as I keep saying, நம்ம வந்து we have to reinvent ourselves and keep studying and improvising. And அதை நான் இன்னும் தொடர்ந்து ரொம்ப அக்ரெசிவாக பண்ணணும்னு நினைக்கிறேன். It's very encouraging like that. And at the end of the day I feel very blessed to be where I am. டாக்டர், நீங்கள் வந்து இப்போ நடந்திருக்கிற கான்ட்ரவர்சி பற்றியும் உங்களோட ப்ரொஃபஷன் பற்றியும் நிறையவே ஷேர் பண்ணீங்க. நான் பிஃபோர் வி குட் கன்க்ளூட் த திங், ரெண்டு விஷயங்கள், இன்னும் ரெண்டு விஷயங்கள், தென் வீல் கன்க்ளூட். ஃபர்ஸ்ட்லி, உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அண்ட் யோர் வே ஆஃப் கேரிங் யுவர் செல்ஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் சைட் பை சைடாக நீங்கள் இந்த ஒரு பக்கம் கூட நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு பண்ணீங்களா, இல்லை யூ ஆக்சுவலி ஹேவ் தட் aesthetic sense? No, I have that. I love this. Okay. And I like to dress well, and I've seen a lot of my patients and clients, they feel very confident when they see me dressed well. So even நம்ம சில நாட்கள் வந்து ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுவோம்ல, we may feel little depressed or அன்றைக்கி வந்து ஒரு மூட் ஸ்விங்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் வாட் ஐ மென்ட் பை when you feel confident, beauty will naturally radiate from you, and I think that reflects on everybody around you. So when you take care of yourself, it is very I would not say inspirational, it's very fresh, the energy is good, it's very positive. And I generally love beauty, even aesthetics of the clinic. I like artistic things. I admire things, and I like people who also are like that. Okay. And most of my friends, you know, there'll be people who take care of themselves and who admire other people. And I think that brings out a lot of positivity and makes your patients feel confident about you. So எனக்கு ரொம்ப விருப்பப்பட்டது I do that. Okay. Yeah. And இந்த நிறைய மீம்ஸ் வந்தது டாக்டர் after this controversy. I didn't look at even one thing because I'll get very affected when I look at memes. Okay. Yeah. No, you should give some time. அதுக்கப்புறம் நீங்க உட்கார்ந்து பார்த்தா ஓகே அதெல்லாம் முடிஞ்சதே, இதெல்லாம் நடந்துருக்குன்னு தெரியாது. பட் இந்த ஒரு மீம் மட்டும் it caught the attention of many. இது நீங்களே பாருங்க. Okay. You want me to read it or? Yeah, read and உங்க ரியாக்ஷன் எப்படின்னு நம்ம ஆடியன்ஸ் பார்க்கணும். ஸோ பேசாம ரைசாவுக்கு பதிலாக இவங்களே ஹீரோயினாக போடலாம் போலே. இதுக்கு உங்களோட பதில்? I feel very shy and happy and overwhelmed, everything. Mixed emotions all makes you all feel at good. The same time. Yeah. So lovely talking to you, doctor. Thank you so much. Thank you so much. இந்த ஒரு விஷயம் வந்து நான் கண்டிப்பா I request you to do. அதாவது இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் அண்ட் உங்களோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குன்னு அதை ஒரு பாட்டு மூலமா எங்களுக்கு கன்வே பண்ணணும். But it's very bad. It's very bad. It's only air. காத்து தான் பாட்டு. பிகாஸ் உங்களோட பாட்டு கேட்டு ஓகே நம்ம கண்டிப்பா வில் ஷுட் மேக் டாக்டர் சிங் இன் அவர் ஷோன்னு நினைச்சேன். இது கொஞ்சம் சொல்லியிருந்தா கூட நான் ஏதாவது ஒரு 2 minutes பிரேக் எடுத்துட்டு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் வார்ம் அப் பாட வேண்டாமா? ஓகே. But music is something that kept me going always through every problem in life. Music is the best medicine. Music is the best medicine, and I think you know, this was very difficult for me personally. I never expected this, and it brings down your confidence, or almost how hard you would have worked throughout, and all that comes in your mind. But I'm also very grateful that I've had the opportunity to also represent. That's something I'd like to tell, that to represent every doctor who's gone through this, and I've had support from many doctors and many patients and many celebrities, whoever it may be, everybody I've treated. So I'm very grateful to every human being who's been in my life, even the so-called celebrity, because she has helped me see a very different view of life and how we have to stand up for ourselves when there is a difficulty. Only we can stand up for ourselves. Rightly said, doctor. So உங்களோட ஃபியூச்சர் எண்டவர்ஸ் வந்து எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் நோட்ல இருக்கணும்னு V4U மீடியா சார்பின் வாழ்த்துக்கள். Thank you so much. Thank you. Best interview ever. Thank you, doctor. Thank you.